மடக்கிலும் நீ துணை, எல்லாரும் கூடி மனதுறையில் அடக்கிலும் நீ துணை என்று அளவற்ற அவதாரனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் செங்கதிரும் தன்மதியும் சேர்ந்து கையில் தந்தினும் எம் கொள்கை விடமாட்டோம் என்றுரைத்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நம்முடைய அல்லி முல்குமா அறக்கட்டளையுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பசீர் அவர்கள் முன்னாடி போட்டி கௌரவிப்பார். இந்த நிகழ்வில் நெடு நேரம் பேச வேண்டும் என்ற ஆசையோடு வந்தாலும் அவர்கள் எனக்கு நேரம் பிடித்து விட்டார்கள். அவன் எனக்கு அது போதாத காரணம். எவ்வளவு நேரம் பேசுவதும் என்பது முக்கியமல்ல, பேசுகிற இடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிகின்ற வகையில் நல்ல கருத்துக்களை எடுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ ஊர்களில் சென்று நான் நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன். ஆனா இங்கு பார்க்கும்போது ஒரு மன நிறைவு இருக்கிறது. இங்குள்ள தாய்மார்கள் அத்தனை பேருமே சொர்க்கத்தை காலடியில் கொண்டு போய் தாய்மார்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட அருமையான தாய்மார்களை இங்கே பார்க்கிறேன். இல்லைன்னா இந்த நேரம் சிறுகடிக்கு ஆசை இருக்குமே, சின்ன மருமகளை பார்க்கணுமே, இன்னும் போகின்ற பெண்களுக்கிடையே நல்ல பேச்சை கேட்கணுமே என்று அமைந்திருக்கிற பெண்கள் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு நல்ல தாய்குலத்தினுடைய அரவணைப்பில் இந்த ஊரில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நன்மக்களாக, பேர் சொல்லுகின்றவர்களாக, இந்த ஊரின் பெயரை சொல்லக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, கல்வியாளர்களாக வருவார்கள், வர வேண்டும் என்று வாழ்த்து சொல்கிறேன். நாளில் என்னுடைய துணைவியார் அவர்கள் பேசிவிட்ட பிறகு நான் பேசக்கூடாது, ஏன்னா அவரே எல்லாத்தையும் பேசி விடுவார். அதனால நான் பேசுறது பேசுமா, நான் வீட்டில் இருப்பது போலவே இங்கே இருந்து வருகிறேன். ஏன்னா ஒரு உறுதிமொழி தருகிறேன், நிச்சயமாக நான் பாட மாட்டேன். நிறைய அப்புறம் என்னையும் நீங்கள் பாடாவது என்று நினைக்கக்கூடாது இல்லையா? அதனால அவர் குறிப்பிட்டு பேசக்கூடியவர்கள் மக்களுக்கு எதை சொன்னால் எப்படி சொன்னால் கேட்பார்கள் என்பதை அறிவார்கள். ஏன் அவங்க தாலாட்டு பாடுறாங்க? அப்போ இங்கெல்லாம் தாலாட்டு பாடி குழந்தைகள் பாட வைத்தாங்க அந்த காலம். இப்பொழுது கேசட் போட்டுறாங்க, ஏதாவது கேசட் போட்டுக்கே சொல்றாங்க. இந்த தாய் பாட ஆரம்பித்தா அந்த குழந்தை சொல்ற வேணாமா, நானே தூங்கிடுவேன், உனக்கு சொல்ல குழந்தைய சொல்லும். அதுபோல காலங்கள் மாறி போய்விட்ட காலம். ஆனால் இருக்கின்ற சமுதாயத்தினுடைய பெண்மணிகளை பார்த்து அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல வழிமுறைகளை சொல்லி மிக சிறப்பான முறையில் சொல்லுகின்ற போக்கு இருக்கே, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஹாஜி எம்ஏ பசீருதீன் பிகாம் அவர்கள் இந்த ஹரிக்குமா கல்வி அறக்கட்டளையுடைய தலைவர் மட்டுமல்ல, இந்த வடக்கு மாங்குடி ஜமாத்தவருடைய பொருளாளர் மட்டுமல்ல, 15 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு கூட மறவாமல் என்னை அழைத்திருக்கார் என்றால் இந்த மேலான அன்புக்கு நட்புக்கு வேற என்ன வேண்டும்? இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி. எங்கெல்லாமோ போகிறோம், பேசுகிறோம். நாங்கள் எல்லாம் எங்க எல்லாமே ஒரு 9 நாடுகளுக்கு சென்று பேசியிருக்கிறோம். பல முறை சிங்கப்பூர் போயிருக்கோம், மலேசியா போயிருக்கோம். இலங்கை அரசாங்கம் எங்களை அழைத்து போய் ஒரு விழா நடத்தி 12 வாரம் நடத்தி அரசாங்கம் தாக்கில் போனோம். காலையில் ஒரு நிகழ்ச்சி, மாலையில் ஒரு கல்லூரி, இரவில் ஒரு பொது நிகழ்ச்சி. இப்படி ஒரு 14 நாட்கள் எங்களை பேச வைத்தார்கள். பேச வைத்தார்கள் என்று சொல்வதை விட எங்களை படிக்க வைத்தார்கள். என்ன பேசும்போது ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதை கேட்டுவிட்டால் அங்க இருக்கிறவர்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போய் அதே சொன்னா இந்த செய்தியை நீங்கள் அந்த கூட்டத்திலே சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஊருக்கு செல்லும் போது புதிய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் அங்கே தங்கியிருந்தது டாக்டர் ஒய்ஸ் அவர்களுடைய வீட்டிற்கு தான் தங்கியிருந்தோம். டாக்டர் ஒய்ஸ் பற்றி தெரியணும். அவர் தான் இந்துக்கள் எப்படி ஊவேசா என்று சொல்கிறார்களோ அது போல இஸ்லாமில் கிடைத்த ஊவேசா தான் ஒய்ஸ் சார். அவர் மாணிக்க வியாபாரி. அவரு
மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழிலக்கிய துறையை தலைவராக இருந்து 4 பெரும் தொகுதிகள் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறு ஒவ்வொன்றும் 800 பக்கம் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறு என்று 4